ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா டாட்டா மான்சா. இதில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு ஏசி வந்து கூலிங் கம்மியாக இருக்குது, அப்புறம் இடையிலேயே கூலிங் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுது, அப்படியே கூலிங்கே வரல, டம்ப் ஆன மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ செக் பண்ணால் தெர்மிஸ்ட்ரு, இந்த மெக்கானிக்கல் தெர்மிஸ்ட்டும் போட்டிருந்தாங்க. ஏசி கூலிங் காயிலும் லீக்கு, ப்ரெஷர் போட்டு லீக் செக் பண்ணி பார்த்தோம், கூலிங் காயிலும் லீக்கு. அதனால் கூலிங் காயிலும் மாற்றணும், அதோட அந்த தெர்மிஸ்ட்டும் மாற்றணும். கூலிங் காயிலு, வால்வு, தெர்மிஸ்ட்ரு, ஏசி ஃபில்ட்ரு இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு மாற்றுற மாதிரி இருந்துச்சு. அதனால் எல்லாமே ஆர்டர் போட்டு பார்ட்ஸ்லாம் ஸ்டாக் ரெடி பண்ணி வச்சுட்டு வண்டியை எடுத்துகிட்டு வர சொல்லி நம்ம எல்லாமே பிரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதான் புது காயில், கூலிங் காயிலு, தெர்மிஸ்ட்ரு, அப்புறம் வால்வு, ஏசி ஃபில்ட்ரு எல்லாமே புதுசு. உள்ள ஃபோம் இல்லாமல் கொட்டி போயிருந்துச்சு. கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, காலில் ஏசி வந்து ஃபேஸுக்கு மோடு வச்சோம்னா கால்லேயும் வந்து ஏர் ப்ரெஷராக வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை செக் பண்ணால் அதில் அந்த ஃபோம்லாமும் டக்கில் உள்ள ஃபோம்லாம் கொட்டி போய் வீக்காகி கொட்டிடுச்சு. அதோட ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு ஃபோம் பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டு திரும்ப டேஷ்போர்ட் ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணி லீக் செக் பண்ணி பார்த்தோம், லீக்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் மோடெலாம் எல்லா மோடுமே சேஞ்ச் பண்ணி பார்த்தோம், ஃபேஸ் மோடெலாம் எல்லாம் கரெக்டாக தான் வருது. எல்லா மோடுமே அப்புறம் ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணோம். செக் பண்ணிட்டு டேஷ்போர்ட்லாம் ஃபிட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஃபிட் பண்ணி ஏசி கேஸும் லீக் இல்லைன்னொடனே கேஸும் டாப்அப் பண்ணியாச்சு. டாப்அப் பண்ணிட்டு கூலிங் செக் பண்ணால் கூலிங் 7.8 7.5 அந்த ரேஞ்சுக்கு இருந்துச்சு. நல்ல மதிய டைம் அது, அப்போயே நல்லா சில்னஸ் இருந்துச்சு. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு. இது மாதிரி உங்கள் வண்டியில் ஏசி கம்ப்ளைண்ட் எதனா இருந்துச்சு அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.